வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெரால்ட் பின்டர் எழுதின த பர்த்டே பார்ட்டி இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த பர்த்டே பார்ட்டி வந்து த அப்சர்ட் தேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்த ஒரு பிளே இது. இதோடைய முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, பேரனியா அண்ட் த பிரேக் டவுன் ஆஃப் ரியாலிட்டி. இதில் வர கேரக்டர்ஸ் வந்து ஸ்டான்லி வெபர், மெக் போல்ஸ், பெட்டி போல்ஸ், கோல்ட்பெர்க், மெக்கன் அண்ட் லுலு. இந்த பிளேவே பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி வெபர்னு ஒருத்தரை சுற்றி தான் வரும். இந்த ஸ்டான்லி வெபர் வந்து ஒரு காலத்தில் வந்து பிரபலமான ஒரு பியானிஸ்டாக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அவர் வந்து அவருடைய லேட் 30s இருக்கார், அதாவது 40 வயசை நெருங்கிட்டு இருக்காரு. இப்போது அவர் யார் கூட இருக்காருன்னா பெட்டி போல்ஸ் அண்ட் மெக் போல்ஸ், இவங்க வந்து ஒரு சைடில் ஒரு போர்டிங் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அங்கே தான் அவர் அவங்களோட வந்து ஒரு ரூமில் தங்கின்னு இருக்காரு. இவங்க பெட்டி அண்ட் மெக் வந்து அவங்களுடைய 60 வயசில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவி. இப்போ பெட்டி வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி மனைவியான மெக்கையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பேர் வந்து இங்கே ரூம் வந்து காலியாக இருந்தால் வந்து தங்குறதுக்கு விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோடனே மெக்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இன்னும் 2 போர்டர்ஸ் வராங்க இல்லையா, அதனால் வந்து சரின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, நான் சுத்தமாக தான் வச்சுருக்கேன், அவங்க வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போயிட்டப்புறம் ஸ்டான்லி வந்து கீழே வராரு. அவங்க பேசுகிறது உங்களுக்கு தெரியுது, ஸ்டான்லி கிட்டத்தட்ட 1 வருஷமாக அங்கே தான் தங்கின்னு இருக்காருன்னு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மெக்கும் ஸ்டான்லியும் பேசுகிறது ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக வந்து இருக்குது. ஆனால் போக போக அவங்களுக்கு கேஷுவலாகவும் தெரியுது. அப்போ வந்து பேசும்போது மெக் சொல்கிறாங்க, இன்னும் 2 பேர் இப்போ வந்து நமக்கு போர்டர்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டான்லிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவருக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா அவரே வந்து 1 வருஷம் தனியாகவே இங்கே இருந்துட்டார். அதனால் இன்னொருத்தவங்க வரது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் மெக் சொல்கிறாங்க, இன்னும் 2 பேர் வரதுனால நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும், அதனால் நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போகும்போது லுல்லுன்னு ஒரு இளம் பெண், அவங்க ஒரு 20 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க ஒரு பெரிய பையை தூக்கிட்டு அவங்க வராங்க. லுலு மெக் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க, இது மாதிரி நான் கடைக்கு போகிறேன்னு. லுலு வந்து அந்த பெரிய பையை வந்து உள்ளே வைக்க வராங்க. ஸ்டான்லியை பார்த்தோன்னே அவனோட வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்னது இது, நீ சரியாக ஷேவ் பண்ணல, உன் ட்ரெஸ் எல்லாம் கூட சரியில்லை, ஏன் இந்த மாதிரி இருக்க, உன்னால் வெளியில் வரியா, எங்கேயாவது வந்து ஒரு சும்மா ஒரு போயிட்டு ஒரு காற்று வாங்கிட்டு வரலான் போது ஸ்டான்லி இல்லை எனக்கு எங்கேயுமே வெளில வரத்துக்கெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து எனக்கு தெரியுது, அவன் வந்து போர்டிங் ஹவுஸ்லேயே அப்படியே இருந்து வெளியில் போகிறதுக்கு விருப்பப்படாத ஒரு ஆளாக தெரிகிறாரு. அதுக்கப்புறம் லுலு சரின்னு வந்து அவங்க புறட்டு போயிடுறாங்க. அவங்க போயிட்டப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மெக்கன் அண்ட் கோல்பர்க் அவங்க அங்கே வராங்க. வரும்போதே அவங்க என்ன பேசிகிட்டு வராங்கன்னா, இது வந்து நம்ம வழக்கமாக செய்கிற வேலை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. ஆனால் அவங்க வேலை என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்கள பார்த்தோன்னே ஸ்டான்லி என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய ரூமுக்குள்ளே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே மெக் வந்து திருப்பி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அவங்க தான் வந்து இங்கே தங்க போகிறதுக்காக வந்த ஆண்கள் தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஸ்டான்லியோட பிறந்த நாள், அதுக்காக தான் நான் அவனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 பேரும் சொல்கிறாங்க, என்னது பிறந்த நாளா, அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கணும், ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தலாம் அப்படின்னு ஒன்று மெக்குக்கும் சந்தோஷமாயிடுது. சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டோன்னே ஸ்டான்லி வந்து திரும்பி வெளியில் வராரு. அப்போ வந்து மெக் வந்து சொல்கிறாங்க, உனக்காக தான் நான் கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஸ்டான்லி இல்லையே, இன்றைக்கி என் பிறந்த நாள் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து மெக் சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி தான் அவன் பிறந்தநாள் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு லுல்லு எடுத்துகிட்டு வந்து அந்த பெரிய பேக்கேஜை கொடுக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு இந்த சின்ன பசங்களாம் ட்ரம் வச்சு வாசிப்பாங்களோ அது இருக்குது. அவங்கள வந்து அந்த 2 குச்சிங்களை வச்சு அந்த ட்ரம்மில் அடிச்சுட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு நீயும் வாசி அப்படின்னு சொல்லும் போது ஸ்டான்லி வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் எப்படின்னா அப்படியே என்ன பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்து அந்த 2 குச்சியை வச்சு அந்த ட்ரம்மில் வந்து அந்த மாதிரி வாசிக்கிறாரு. இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுது. ஸ்டான்லி வந்து வெளியில் போக பார்க்குறாரு. ஆனால் மெக்குன்னு சொல்லிடுறாரு, இல்லை உங்கள் பர்த்டே பார்ட்டி இது, நீங்கள் இல்லைனா எப்படி, உங்களுக்காக நாங்கள் பார்ட்டிலாம் நல்லா பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பெட்டி வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கோல்ட்பர்க் கிட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சரி நான் செஸ் நைட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அவர் போயிடுறாரு. ஸ்டான்லி வந்து மெக்கன் கையிலையும் கோல்ட்பர்க் கிட்டையும் வந்து நீங்கள் என்னை விட்டுட்டு போங்க, என்னை தனியாக விடுங்க, எனக்கு வந்து என் கூடவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது மெக்கனும் கோல்ட்பர்க்கும் அதை கேட்க மாட்டேன்றாங்க. ஸ்டான்லி கிட்ட நிறைய கேள்விங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில கேள்வியெல்லாம் அவருடைய கடந்த காலத்தை பற்றி, சில கேள்வியெல்லாம் வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணவரை வந்து கேட்குற மாதிரி, நீ லுல்லு எப்படி பண்ணணும்னு நினச்சி, அப்படி பண்ணணும்னு நினச்சி, அப்படி மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்குது. சில இதெல்லாம் அப்சர்டான கேள்வி இருக்குது.
அவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்கிறாங்க, ஸ்டான்லி நீ இறந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டான்லி என்ன பண்ணுறாரு, கோல்ட்பர்கை வந்து அடிச்சிடுறாரு. அப்புறம் வந்து மெக்கன் வந்து அவரை சேர் எடுத்துகிட்டு அடிக்க வரும்போது மெக் வந்து நல்லா அழகாக பார்ட்டிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்த உடனே அவங்க அப்படியே வந்து பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டான்லிக்காக வந்து பர்த்டேக்கு டோஸ்ட் எடுக்கிறாங்க, அதாவது வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ லுல்லுவும் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் வந்து லுல்லுவோட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க பர்த்டே பார்ட்டி இல்லையா, அதனால் நம்ம எதாவது கேம்ஸும் விளையாடணும்னு சொல்லிட்டு சரி பிளைண்ட் மேன்ஸ் பஃப் விளையாடலாம், அதாவது கண்ணை கட்டிக்கணும் ஒரு துணியால், வேறு யாராவது தொடணும், தொட்டால் அவங்க வந்து கண்ணை கட்டிட்டு மற்றவங்க யாரையாவது பிடிச்சி தொடணும், இதுதான் விளையாட்டு. இப்போ மெக்கை தான் முதல்ல கண்ணை வந்து கட்டிக்கிறாங்க. அவங்க வந்து மெக்கனை வந்து பிடிச்சிடுறாங்க. மெக்கனோட கண்ணை கட்டினோன்னா அவர் வந்து ஸ்டான்லியை பிடிச்சிடுறாரு. இப்போ ஸ்டான்லிக்கு கண்ணை கட்டிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டான்லியோட கண்ணாடி அப்புறம் அவனுக்கு இப்போ கிஃப்டாக கொடுத்த ட்ரம் எல்லாம் தரையில் வச்சிடுறாங்க. ஸ்டான்லி வந்து கண் கட்டியிருக்கிறதுனால அவருடைய கண்ணாடி மேலே அவரையும் மெரிச்சு அதை உடச்சிடுறாரு. இப்போது என்ன ஆகிடுதுன்னா ஸ்டான்லிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவருக்கு ரொம்ப கோபமும் வருது. மெக்கை பிடிச்சி அவள் கழுத்தை வந்து நெரிச்சு இது பண்ணுறாரு, சோக் பண்ணுறாரு. அப்புறம் வந்து மெக்கனும் கோல்ட்பர்கும் வந்து ஓடி வந்து அவரை தடுக்கிறாங்க. திடீர்னு வந்து லைட் வந்து போயிடுது. லுல்லுக்கு வந்து அந்த பயத்தில் வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸ்டான்லி என்ன பண்ணுறாருன்னா லுல்லுவை தூக்கின்னு போய் டேபிள் மேலே போட்டுறாரு. இப்போ இருட்டாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. பார்த்தா ஸ்டான்லி வந்து லுல்லுவுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேப் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கில் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் இது வந்து ஆக்ட் 3. பெட்டி வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மெக் வந்து இன்னும் முதல் நாள் நடந்த பார்ட்டியில் அந்த ஹங் ஓவர்லேயே இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க கோல்ட்பர்கும் மெக்கனும் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில். இப்போ வந்து ஸ்டான்லி வந்து இன்னும் கீழே இறங்கி வரல, ஆனால் இறங்கி வந்தால் நான் அவனுக்கு என்ன தருவேன்னு தெரியல, அதுவும் ஸ்டான்லியே இன்னும் வரல அப்படின்ற ஒரு கவலையிலையும் இருக்காங்க. இப்போ மெக் வந்து காலையிலேயே வந்து அவனுக்கு டீ கொடுக்க போயிருக்காங்க ஸ்டான்லிக்கு. ஆனால் மெக்கன் தான் வந்து ஸ்டான்லியோட கதவை திறந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ கோல்ட்பர்க் வந்து அங்கே வராரு. வந்த உடனே மெக் வந்து நான் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஏன்னா அவங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால். இப்போ பெட்டி வந்து ஸ்டான்லியை பற்றி கேட்குறாரு. அப்போ கோல்ட்பர்க் சொல்கிறாரு, இல்லை ஸ்டான்லி திடீர்னு பிரேக் டவுன் ஒரு மாதிரி விழுந்துட்டார் கீழே, அவர் வந்து ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னோடனே பெட்டி சொல்கிற சரி அப்போ நான் ஒரு டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது மெக்கன் வந்து அவங்களோட சூட் கேஸ்லாம் எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்துட்டு கோல்ட்பர்கும் மெக்கனும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டான்லியை அழைச்சின்னு போகிறோம், நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு எடுத்துன்னு போகிறோம், அங்கே அவளை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது பெட்டி இல்லை இருங்க நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறாரு. அப்போ லுல்லு அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க கோல்ட்பர்க்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்க பேசுகிறது நேற்று நடந்த பார்ட்டி பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து லுல்லு வந்து கோல்ட்பர்க்கிட்ட சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டேன் போது கோல்ட்பர்க் சொல்கிறாரு, நீ தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ண, அதனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கனை கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து லுல்லுவை பற்றி ரொம்ப தாழ்வாக பேசினே இருக்காங்க. அதனால அவள் என்ன பண்ணிடுறான்னா லுல்லு வந்து அங்கேருந்து போயிடுறா. இப்போ மெக்கன் வந்து ஸ்டான்லியை போய் அழைச்சின்னு வராரு. பார்த்தா இப்போ ஸ்டான்லி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அழகாக ஷேவ்லாம் பண்ணியிருக்காரு, க்ளீன் ஷேவ்லாம். இப்போ கோல்ட்பர்க்கும் மெக்கனும் என்ன சொல்கிறாங்களா ஸ்டான்லி கிட்ட, அதை பார்த்து அவங்க நீங்கள் எடுத்துன்னு போகிறோம் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு, அங்கே ஒன்று எல்லாம் சரி பண்ணிவிடுவோம், நீ வந்து திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவ அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸ்டான்லியை வந்து பதில் சொல்லும்போது ஸ்டான்லியால் பேசவே முடியல, அவனுக்கு அப்படியே சோக் ஆகுது, அவன் பேசுகிற வார்த்தைங்களும் ஒன்றும் புரியல, ஏதோ சத்தம் தான் வெளியில் வருது. அப்போ பெட்டி வந்து திரும்பி வர்றாரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை ஸ்டான்லி எங்கேயே விட்டுடுங்க, நான் வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு அவர் சரி பண்ணிடுறேன்னு சொல்லும்போது கோல்ட்பர்க் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஸ்டான்லியை எடுத்துன்னு போகிறோம் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து மெக் வந்து திரும்பி வராங்க கடையிலேருந்து. அவங்க வந்து ஸ்டான்லி இன்னும் வரலையான்னு கேட்கும்போது பெட்டி என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை அவன் இன்னும் தூங்கின்னு தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மேலே தூங்கட்டும், நீ போய் அவனை டிஸ்டர்ப்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மெக் வந்து முதல் நாள் நடந்த பார்ட்டி பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் வந்து பார்ட்டிலேயே ரொம்ப அழகாக இருந்த பெண்ணு, நான் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்ட்டி பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இதோட வந்து இந்த ப்ளே வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.